கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் முக்கியமான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி நடக்க போகுது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, உற்றார் உறவிடம் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, பொருளாதார நெருக்கடி, கடன் அதிகமாக, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த ஒரு வருடமாக சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மிகவும் நல்ல ஆண்டாக கன்னிராசி நேயர்களுக்கு 2025 அமைய போகுது. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்தமாக செய்கிறீங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போது ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. மனசில் தோன்றதை செய்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க தன்னோட குடும்ப நண்பர்களுக்காக உயிரியே கொடுப்பாங்க. வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வாக்கை மீற மாட்டாங்க. அப்பாவியாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பேர் போனீங்க தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சுவங்கிறது யாருமே கிடையாது. 2024 எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட 2025 உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையப் போகிறது. ஜனவரி மாதத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பணம் வர கணிசமாக உயரப்போகிறது. இந்த ஆண்டு கன்னிராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிகள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை ஒரு 60 நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது ஒரு வருஷமாக பிரிஞ்சிருப்பாங்க, 2 வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க, 6 மாதம் பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜனவரி தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். 2025 எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை கன்னிராசி நேயர்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இந்த ஆண்டு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்கள், தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீமை விளைவிக்கக்கூடிய நண்பர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. பெரும்பாலும் போதைக்கு அடிமையான நபர்கள், தீய பழக்க வழக்கங்கள் கொண்ட நபர்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அவர்கள் மூலமாக தடுக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா 2024 மாதிரியே உங்களுக்கு 2025 கண்டிப்பாக மோசமான ஆண்டாகக்கூடிய அமைய வாய்ப்பு இருக்குது. 2024 நிறைய இழப்புகளை சம்பாதிச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க. 2024 அதிகமாக சிரமப்பட்ட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் கன்னிராசி நேயர்கள் அதிகமாக சிரமப்பட்டிருக்காங்க. கன்னிராசி நேயர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயமே இருந்தால் செஞ்சுருவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க. என்னாலும் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த ஆண்டுகளில் நடந்ததை வச்சு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசி நேயர்லாம். வாழ்க்கையில் ஒரு நாள் இன்பம் கிடையாது. எல்லா நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பம் தான். கன்னிராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். எப்படியாவது இது நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அது கிடைக்காது. சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகி உங்களுக்கு அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்காம போகும். நல்ல வேலை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே நீங்கள் 2024 சந்திச்சிருப்பீங்க. ஆனால் 2025 முழுக்க மாறுபட்ட ஆண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2025 பாசிட்டிவ் ஆண்டாக உங்களுக்கு இருக்க போது நீங்கள் கை வைக்கிற அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2025 அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நேயர்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் செய்யக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் கன்னிராசி நேயர்கள் தான். என்னதான் கன்னிராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் கடந்த ஆண்டுகளில் நல்லதே நடக்கல. கண்டிப்பாக இந்த 2025 மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்க போகுது.
கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கன்னிராசி நேயர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்தில் நம்ம போய் சிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வந்து இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலில் போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறாங்க. பிரச்சனை இவங்களை தேடி வருதா இல்லை இவங்க பிரச்சனையை தேடி போகிறாங்களா அப்படின்னே தெரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டே தான் இருக்குது. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து இவங்க ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக வந்து பயணம் செய்கிறதுனால இவங்க ஈஸியாக வந்து கடனில் சிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ 40,000 50,000 சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து நிம்மதியாக தூங்க முடியறதில்ல. ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசி நேயர்கள் வந்து பெரும்பாலும் வந்து நல்லவர்களாக இருந்தாலும் ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட ஒன்று இருக்குது, கண்டிப்பாக எனக்கு அது வேணும். இப்போ வந்து அவங்க ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 30,000 ஃபோன் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ தெரியாமல் எனக்கும் அந்த 1 லட்ச ரூபா ஃபோன் வேணும், எனக்கும் 80,000 ஃபோன் வேணும்னு சொல்லி ஆடம்பரத்தின் மீது அதிக மோகம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரும்பாலும் கன்னிராசி நேயர்கள். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ போட்டு ஃபோன் வாங்குவீங்க, உங்கள் சம்பளத்துக்கு கரெக்டாக இது மேட்ச் ஆகாது, அதனால் ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கி கடன் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இத்தனை நாட்களாக இருந்தது. ஆனால் 2025 நீங்கள் ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மற்ற ராசிக்காரங்களை விட கன்னிராசி நேயர்களுக்கு மிகவும் சிறந்த ஆண்டாக வந்து அமையப் போகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு 2025 இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளாக வந்து அமைய போகுது. கன்னிராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்கலங்கவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களை வந்து அற்புதமான விஷயங்களை 2025 வந்து செய்ய போகுது. கன்னிராசி நேயர்கள் தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான எவ்வளோ முயற்சி வேணால் எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன ஆனாலும் ஜெயிச்சே ஆகணும், அது எந்த எல்லைக்கு வேணால் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து கன்னிராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாரையுமே வந்து நம்பி ஏமாற்றம் அடையிறீங்க. இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஈஸியாக வந்து ஏமாந்துருவாங்க. அது என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய காரியம் முடிகிற வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காரியம் முடிஞ்சோடனே வந்து ஈஸியாக வந்து கழட்டி விட்ருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாருக்கு ரொம்ப க்ளோஸ்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதான் தான் என் உயிர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு சதி வேலை செய்கிறதே வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் வந்து அதிகமாக சதி வேலை செய்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களை சுற்றி பேட் நெகட்டிவ் எல்லாமே வந்து அவங்க மூலமாக தான் வந்து உங்களை வந்து அட்டாக் ஆகிட்டு இருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து 3 பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரக பயிற்சியிலும் பார்த்தீங்கன்னா வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது. இந்த பயிற்சி நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கன்னிராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. 1.5 வருஷமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து மேலே டெவலப் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வேலை கிடைக்காம இருந்திருக்கும், வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து கன்னிராசி நேயருங்க இந்த 1.5 வருஷமாக சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டுகளில் நிச்சயமாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆண்டு வந்து இரட்டிப்பு மடங்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இருக்குது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் தேவைப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ராசி 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ரிஷப வீட்டுக்கு இருக்க போகிறார். மே 14ஆம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுக்கு மே 14க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். அதாவது வந்து இந்த 2025 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மேலுக்கு முன்னாடியும் மேலுக்கு அதன் பிறகு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கண்டிப்பாக மேலேயே பார்த்தீங்கன்னா மே வரதுக்குள்ளேயே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து நல்லாவே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வீடு கட்டலான்னு இருப்பீங்க, அதற்குண்டான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒரு இடம் வாங்கலான்னு இருப்பீங்க, பணம் சேராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணம் சேர்ந்து அந்த இடத்த வாங்க போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த இன்னொரு 4-5 மாதங்களுக்குள்ளேயே நடக்க போகுது. குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா வந்து
திருமண நிலையை வந்து ஏற்படுத்தி தருவார். அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 30-35 வயசு ஆகியுமே வந்து கன்னிராசி நேயர்கள் பெரும்பாலும் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க. நிறைய பேர் கன்னிராசினாலே போதும் அவங்க வந்து ஈஸியாக வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் முன்னொரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் வந்து திருமணமாகாத நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக திருமண நிலை வந்து கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து கன்னிராசிக்காரங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மனதைரியம் வந்து அதிகமாக இருக்கும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா கடந்த 2 வருஷமாகவே நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த ஆண்டு வந்து என்ன கஷ்டமே படக்கூடாது, ஏதாவது முயற்சி பண்ணி லைஃப்பில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க தான் வந்து கன்னிராசிக்காரங்க.